பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய சூரா சபை உறுப்பினர்களே, இந்த நிகழ்வை நேரடியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னை சுமார் 2 நிமிடங்களுக்கு முன்னர் நீங்கள் சிறிது நேரம் இந்த பகுதியிலே வசிக்கின்றவர் என்ற ரீதியிலே சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று அனுமதித்ததின் அடிப்படையிலே தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளினால் உங்களுக்கு தெரியும், நான் பல கட்சிகளோடு சேர்ந்து இந்த சமூகத்திற்காக வேண்டி தன்னால் இயன்ற உதவிகளையும் தன்னால் இயன்ற பங்களிப்புகளையும் இந்த பகுதி மக்களுக்காக வேண்டியும் இந்த ஊருக்காக வேண்டியும் செய்து வந்திருக்கின்றேன். ஆனால் தற்பொழுது நான் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திலே சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் தான் தானாக சென்று அந்த அலுவலகத்திலே விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நான் அங்கத்தவராக சேர்ந்து கொண்டேன். நான் இந்த இயக்கத்திலே சேருவதற்கு என்னை யாரும் வற்புறுத்தவும் இல்லை, எனக்கு எந்த விதமான ஒரு அழுத்தங்களை கொடுக்கவும் இல்லை. சென்ற முறை நான் சகோதரர் ரோபாஜியார் அவர்களுடைய தலைமையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அந்த நகரசபை பட்டியலிலே நானும் போட்டியிட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு தற்செயலாக ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை வைத்துத்தான் நான் அந்த நேரமே முடிவெடுத்தேன், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு சேர வேண்டும் என்று. அந்த நிகழ்வு என்னவென்றால், சுமார் 2:30 மணி இருக்கும் தேர்தல் தினத்தன்று நான் இரும்புத்தைக்காவுக்கு சென்றிருந்தேன். அன்று 2:30 மணி 3-4 மணியோடு வாக்களிப்பு முடிகின்ற நேரம். அப்பொழுது அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்த உத்தியோகத்தர்கள் மிகவும் நெருங்கியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அஷ்ரப், நீங்களுமா கேட்கின்றீர்கள், சுமார் 70-80 போட்டுகள் இருக்கின்றது, தேவைன்னா நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து போட்டுக்கொள்ளி பிரச்சனை இல்லாமல் போட்டுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், வேறு எதிர்கட்சி சகோதரர் ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். நாமல் அந்த 50-70 போட்டிலே அந்த உத்தியோகத்தரிடம் காதுக்குள் சொன்னார், 20 வைத்து விட்டு மிச்சத்தை போடலும் என்றால் போடுங்கள் என்று. அப்பொழுது நான் அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தேன். சகோதரர் ரோமான் அவர்கள் திடீரென்று அங்கே வந்து இறங்கினார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், ஒரு சிக்கலுக்குள் மாட்டுவோம், தற்பொழுது நாமல் அவரோட உறவை வைத்து இதனை ஒரு பங்காளியாக மாற்றி ஆளுக்கரவாசாக போடுவோம் என்ற அடிப்படையில் சகோதரர் ரோமான் அவர்களை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு 50 போட்டிக்கு நாம் 2 பேரும் ஆளுக்கரவாசா போடுவோம், நீங்கள் சத்தம் போட தேவையில்லை, நாம் 2 பேரும் அந்த போட்டை போடுறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது சகோதரர் ரோமான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஹராத்தை நீங்கள் செய்யாதீர்கள் ஆஜியார், நம்மளுக்கு 25 போட்டு எனக்கு தேவையும் இல்லை, அத்தோடு நீங்கள் போட வேண்டிய அந்த 25 போட்டையும் போடாதீர்கள், இது பச்சை ஹராம். இந்த 50 பேரும் நாளையிலே மறுமையிலே அவர்கள் எழுப்பி நின்று எங்களை விசாரிக்கின்ற பொழுது என்ன பதிலை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் கவலைப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த கவலையினுடைய அந்த அறுவடை தான் இன்ஷா அல்லாஹ் என்னை இந்த மேடையிலே ஏற்றிருக்கின்றது என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த சமூகத்துக்கு நான் சொல்லி வைக்க ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்ல என்னிடம் 2வது கூட்டத்திலே ஒரு சகோதரர் கேட்டார், ஹாஜியார் இந்த மேடையில் நீங்கள் ஏற இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்மளை லேசில் இந்த மேடையில் ஏற்ற மாட்டானுங்கள், நாம் 50 ரூபாயெல்லாம் கதைக்கிறாள், அவர்கள் படி போட்டு படித்து 4-5 வருஷத்துக்கு பிறகு மேடையில் ஒரு கிராத்தோண்டு ஓத வச்சு அதில் பாஸ் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த மேடையில் பேச விடுவானுங்கள்.
டைம் இருக்கி ஆக்கள் இல்லை ஏறி பேசுங்க எந்த கதாவைக்கெல்லாம் இந்த இடம் இல்லை இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு முதல் சூரா சபையில் நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி தகவலை கொடுத்து அந்த தகவலை அந்த சூரா சபை ஏற்றுக்கொண்டு என்னென்ன அடிப்படையிலாம் பேசணுன்றதுக்கு பிறகுதான் இங்கே பேசலாம். இங்கே நாம் லேசில் ஈடுபாடையில் அவரை சொல்லி போட்டு போயிட்டேன். அல்லாஹ் செஞ்ச கிருபை இப்பயும் மசூரா திடீரென்று தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசலாமன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் புதிதாக சேர்ந்த சுமார் 76 பேரை அங்கத்தவர்களாக சேர்ந்தவர்களுக்கு ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஒன்று சகோதரர் ஃபிர்தோஸ் நலுமி அவருடைய தலைமையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு எனக்கும் அழைப்பு தந்திருந்தார்கள். நானும் அங்கே சென்றிருந்தேன். அங்கே என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் என்று நான் அற்றுதான் முதலாக சென்றிருந்தேன். சென்றிருந்த பொழுது குர்ஆனை தந்தார்கள். வல்லாஹ்விலிருந்து குல் வல்லாஹ் சூரத் வரையில் நீங்கள் ஓதுங்கள் தனித்தனியாக என்று சொன்னார்கள். நாங்கள் தெரிந்த அளவுகள் எல்லாம் ஓதிவிட்டு ஒரு சுமார் 1.5 மணித்தியாலங்கள் சௌரப் ஃபிர்தோஸ் நலுமி அவர்கள் மிக உருக்கமான ஒரு பயானை எங்களுக்கு செய்தார்கள். அன்றுதான் நாங்கள் அப்படியான ஒரு நிகழ்வை ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உருக்கமான பயானை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், 10 மணி ஆகுது, இவர்கள் ஒன்றும் தாரமாயிரும் இல்லை என்று சொல்லி 1500 ரூபாய் காசு என்ன பொக்கெட்டுக்க பூத்தி சொன்னார். ஒரு சோடா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தாங்கள் என்று சொன்னார். இவர்களுக்கு ஒத்தருக்கும் தெரியாது. நான் உடனடியாக சகோதரர் ஃபிர்தோஸ் சார் அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு என்ன நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போட்டு உடனடியாக சோடா கடைக்கு போனேன். சகோதரர் 64 நாளைக்கு முன்னுக்கு இருக்கிற சோடா கடைக்கு போய் 96 சோடா போத்தலை வாங்கிட்டு வந்து வச்சு போட்டு நான் இருந்துட்டேன். இருந்து போட்டு எல்லாருக்கும் ஒரு சோடா போத்தலை கொடுங்க என்று சொன்னேன். ஃபிர்தோஸர் கேட்டார், இது யாருடைய சொத்து என்று கேட்டார். நான் சொன்னேன், இதனால் உங்களுக்கு தந்திரிக்காரு, நீங்கள் செலவழிக்கலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி சொன்னேன். அப்போ உடனடியாக எல்லோருக்கும் சோடா கொடுக்கப்பட்டது. நிகழ்வுகள் 10:30 மணி மணில செலவாத்தோட முடிஞ்சு. அப்போ நான் சொல்லி படிச்சேன், எங்களோட மடிச்சு தேடுவேன், நான் போகிறேன், சோடா போத்தலை நாளைக்கு கொடுக்க வாரன்னு வச்சு போட்டு போயிட்டேன். அப்போ அடுத்த நிலை போக கிடைக்கல, எங்களை கடலூர் சாமம் வந்தேன்னு ஓட்டும். அதுக்கு அடுத்த நாள் போய் நான் அந்த சோடா போத்தலை எம்டியெல்லாம் கொடுப்போம் என்று சொல்லி ஃபிர்தோஸர்கிட்ட கேட்டால் சொன்னார், சாக்கால மூடிக்கு எடுத்துக்கொண்டே கொடுத்துருங்க ஆஜியார்னு சொன்னார். அப்போ நான் அந்த சாக்கை திறந்து விட்டு பார்த்தேன், அங்கே சோடா போத்தல் கொஞ்சம் பாக்கியாக இருக்கி குடிக்காம. அப்போ நான் கேட்டேன், கூட்டத்துக்கு வந்தாக்கள் தானே சோடா கொண்டாந்தேன், ஏன் நீங்கள் சோடாவை குடிச்சிருக்கலாமே. அப்போ அவர் சொன்னாங்க, 76 பேர் கூட்டத்துக்கு வந்தாக்கள், 76 சோடா போனால் மிச்சம் சோடா புரிய மூடிக்காஜர் கொண்டு ஒப்படைச்சிருங்க. நான் சந்தோஷப்பட்டேன். நாங்கள் வேறு சக்திகள் இருக்கின்ற பொழுது ஆக்களுக்கு இஞ்சலெல்லாம் தூக்கிட்டு ஓடுறது, அவன் இருக்கிறவன் குடிச்சாலிஞ்சுதான் குடிக்காட்டிஞ்சிடறான். நான் சந்தோஷப்பட்டேன். இப்படியாக ஒரு நேர்மையான முறையிலே நாங்கள் எல்லாம் தூய்மையான முறையிலே இந்த அரசியலிலே இந்த சமூகத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய இடத்துக்கு நாம் இப்பொழுதுதான் வந்திருக்கோம் போல இருக்கு என்று சொல்லி நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த இயக்கம் தொடர்ந்து இந்த ஒரு தூய்மையான இயக்கமாக மரணிக்கும் வரையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இப்படி நான் பல சம்பவங்களை பார்த்தேன். அங்கே போனோடனே சொன்னாங்க, ஹாஜியார் இங்கே வாரது சரிதான், சில நிபந்தனைகளை நாங்கள் போட்டிருக்கோம், இந்த ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் இருக்கிறேன்டா. அங்கே போய் பார்த்தேன், முதலாவது எழுதியிருக்காங்க, நீங்கள் நேரத்துக்கு தொழுது விட்டு உள்ளுக்கு வாங்க, கதா இல்லாமல் வந்துடாதீங்க, தொழுது போட்டே வாங்க. 2வது போட்டிருந்தாங்க, யாரையும் புறம் பேசுகிற மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வராதிங்க என்று சொன்னாங்க, எழுதியிருக்காங்க. 3வது நான் பார்த்தேன், இன்னொரு ஆளை பற்றி நீங்கள் தகவல் சொல்கிறதாக இருந்தால் ஹக்காக கண்ணால் பார்த்ததை மட்டும்தான் நீங்கள் வந்து சொல்லணும். அண்ணா சுட்டு கிடக்காம இன்னா சுட்டு கிடக்காம சொல்கிறதுல எங்கே சரி வராது, உண்மையை கண்ணால் காதால் கேட்டதை நீங்கள் வந்து சொல்லணும் என்று சொன்னான். மிச்சம் பக்குவானமான முறையில் நான் என்ன பொறுத்தளவில் நான் நினைச்சேன், என்ன இந்த ஒரு ஒரு புடம் போடுற இடமாகத்தான் நான் இந்த இடத்தை நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் அறிஞ்ச வகையில் அன்றைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் கதை கூட வியாபாரம் பண்ணுற நேரத்தில் வியாபாரம் பண்ணணும், அரசியல் பேசுகிற நேரத்தில் அரசியல் பண்ணணும். அவன் சொன்னால் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம சில விஷயங்களில் தவறு நடந்து அறிக்க மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் இன்னும் நாம் திருந்தத்தானே வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய அனுபவங்களை மட்டும்தான் நான் சொன்னேன். வேறு இயக்கங்களை சூரா சபையில் லேசில் சேர்க்க மாட்டாங்களாம், 5-6 வருஷம் போகணும். இன்ஷால்லா சூரா சபையில் எங்களை சேர்க்கா விட்டாலும்
அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஆலோசனைகளை அன்றைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்களோட சூரா சபை ஒன்று நடந்துச்சு. அந்த சூரா சபையில் சகோதரர் ஹாரூன் அவர்கள் இருந்து வழி நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு விஷயத்துக்கு சூரா செய்யப்பட வேண்டி இருந்துச்சு. நான் அங்கே அவதானித்தேன். இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு இருந்தவங்க படித்தாக்கள் படித்த மட்டோட சேர்ற மைக்காக்களவை கணக்கெடுக்கலனோடு அது பெட்டாவரும் பொய்யங்கிறத நான் நிதர்சனமாக பார்த்தேன். அப்போ அந்த சூரா சபையில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சிருக்கக்குள்ள ரஹ்மான் சார் அவர்கள் ஒரு கதையை சொன்னார். ஃபிர்தௌஸ் சலமி ஒரு கதையை சொன்னார். ஒரு சகோதரர் மூலாங்குறிச்சியில் ஒரு மீன் பிடிக்கிறேன்னு தெரியா, பிடிக்கிறத கொண்டு விற்கிறேன்னு தெரியா, அவரே மார்க்கெட்டுக்கு வருவார். அவர் ஒரு கருத்தொன்றை சொன்னார். அப்போ அந்த கருத்தை அந்த சூரா சபையில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருந்துச்சு. கடைசியாக மசூரா செய்யப்பட்டுச்சு. அந்த சகோதரர் சொன்ன கருத்தை மையமாக வச்சுத்தான் அங்கே மசூரா எடுத்தாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். ரஹ்மான் சார் ஃபிர்தௌஸ் சலமி இந்த பொடி என்ன கருத்தை எடுக்காங்களா இருந்தார்கள். கடைசியாக நான் ரஹ்மான் சார்ட்ட கேட்டேன், இதுதான் சூரா, யாரு எவர் என்கிறது இல்லை முக்கியம், அவர் சொல்ற கருத்து இங்கே சரி காணப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் அது மாற்றம் இல்லாமல் அவர் ஆள் அடையாளம் இல்லாமல் செய்கிறது தான் இங்கே சூரா சபையினுடைய முடிவுன்னு சொன்னார். நான் சந்தோஷப்படுறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் இந்த இயக்கத்திலே வந்து சேர வேண்டும். எனக்கு ஏறக்குள்ளே சொன்னாங்க, நீங்கள் யாரையும் பற்றி கதைச்சிடப்பட ஆஜியாருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் கதைக்க மாட்டேன், எனக்கு பயமாக கிடக்கு இல்லை பேசுறதுக்குன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக வேண்டியும் இந்த சமூகத்திலே ஒரு நேர்மையான ஒரு அரசியலையும் அது மட்டுமல்லாமல் கேள்வி கேட்கின்ற அரசியலாகவும் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பல இயக்கங்களில் நான் இருந்திருக்கேன். இந்த பழக்கம் என்ன, நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், ஆமாசாமி போட்டு விடும், நான் கேள்வி தான் கேட்பேன். சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள்ட்ட நான் என்ன கடைசியாக வந்ததுக்குரிய அடிப்படை காரணம், நாங்கள் முதலமைச்சர் கோஷத்தை எழுப்பி மறுமையில் எங்களுக்கு ஓட்டு போடாட்டி அல்லாஹ் மறுமையில் எழுப்பி வச்சு கேள்வி வைப்பான் என்று நானும் பேசினதான், எல்லாரும் பேசினதான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் நாங்கள் வெண்டத்தோடையோ டக்காண்டு மஹிந்த ராஜபக்சே சொன்னால் மாற்றி அமைச்சான் விஷயத்தை. கடைசியாக நாங்கள் மிச்சம் மனவேதனைப்பட்டு சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் மிச்சம் கண்ணீர் விட்டு அந்த பதவியை இல்லாமல் ஆயிட்டார். எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நான் அந்த பதவியை தந்து இந்த சமூகத்தை கௌரவப்படுத்தன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சே போய் கேட்ட நேரம் அவர் அதை கொடுக்கல. அப்போ சார் வந்தார் உடனடியாக இந்த ஊருக்கு வந்து, நான் இதுக்கு பிறகு எப்படி நடந்துக்கணும் என்ற ஒரு ஆலோசனை புறணும் என்று விரும்பினார். நான் ஒரு கருத்தை சொன்னேன், நம்மளுக்கு வாக்களித்த மக்கள் இந்த ஊரில் 20,000 பேர் இருக்காங்க சார். நாம் அவ்வளோ பேரையும் இந்த இரவைக்கு டெலிகாமுக்கு ஆஃபீஸுக்கு முன்னுக்கு எடுத்து எல்லார கருத்தையும் கேட்டு நாம் ஒரு மசூரா பண்ணுவோம் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒளிபெருக்கிற பேசி அன்று அவங்க ஒன்று சேர்ந்தோம். சேர்ந்த உடனே எல்லாரும் பேசினாங்க. பேசின உடனேயும் அப்போ என்னுடைய சார் தான் சொன்னார், நீயும் பேசுறியான்னு கேட்டார், இவ்வளோ போல. அப்போ நான் எழுப்பி நின்று கேட்டேன், மிகவும் மனவேதனை அடைகிறோம் சார், உங்களுக்கு இந்த பதவி கிடைக்கல, இது சமூகத்துக்கு செஞ்ச துரோகம். எங்களை பொறுத்தளவு நீங்கள் போய் நீ அரசாங்கத்தில் சேர போகிறா, சுயேட்சையாக இருந்தனாலும் தான் உங்களை நாங்கள் தோளில் தூக்கி கொண்டு போய் இனி எம்பி ஆக்குவோம், நீங்கள் கவலைப்படப்பான சார், நீங்கள் இதில் சேரப்படான்னு நான் மசூரா சொல்லி போட்டு கேட்டேன். உங்களை முஸ்லீம் காங்கிரஸ்லேயும் இருக்க விடாமல் இந்த கண்ணியமிக்க உலமாக்கள் கொண்டு போய் உங்களை சேர்த்தேன்னு சொல்லி நான் மயங்கி விழுந்தேன் நீங்கள் சொன்னீங்க. அந்த உலமாக்களை கூட்டி கொண்டு போய் இந்த மத பெரியார்கள் என்ன சொல்லி இதில் சேர்த்த என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்சே கொஞ்சம் கதைச்சு பார்க்கலாதா, மருவும் நியாஸ் மௌலியாக்கெல்லாம் இருக்க அந்நேரம் என்று நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆகவே அந்த மௌலை மாதிரி யாரு நீங்கள் இப்போ என்ன செல்லோடு சார், நாங்கள் ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மௌலை மாதிரி ஊட்ட என்று நான் சொன்னோம். அப்போ உடனடியாக கூட்டமெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அப்போ என்னோட கேட்டார், உங்களை இதுக்காகத்தான் மழையில் ஏற்றினேன் என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் சார் உள்ளு கொண்டு வெளியே கொண்டு வச்சு பழகிறாள் இல்லை, நான் யாருக்கிட்ட அஞ்ச காசும் வாங்காதால் எந்த தேவையுமே எதிர்பாராமல் இந்த சமூகத்துக்கு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பல குற்றச்சாட்டுகள், நான் டாங்கி அளவெடுத்த கிப்கார்டு கேட்டேன் கொள்ளையா வந்துச்சு, அது வேறு சப்ஜெக்ட். ஆகவே நான் எதை விரும்புகிறேன்னு சொன்னால், எதை செஞ்சாலும் நாங்கள் கேள்வி கேட்கணும். சார் நீங்கள் ஏன் இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் பிழையா விளங்கியிருந்தால் அவள் விளங்கப்படுத்தினது சரியான்றது தான், அல்லது பிழையாத்தான் நான் செய்கிறையா, ஓ மசரபாஜி நீங்கள் சொல்கிறது சரிதான், இன்ஷா தான் அதை கருத்தில் எடுப்பேனா என்று சொன்ன இருக்கே, அது பெரிய சந்தோஷம். இதை செய்யணுமான்னு தான் இந்த சமூகத்தில் நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே பின்னுக்கு சுரண்டிட்டு இருக்கார் இப்ராஹிம் ஹாஜியார், இன்னும் கொள்ளையா பேசலாம் இன்ஷா அல்லாஹ்.
நாம தேவையில்லாம இன்னொரு ஆளை விவரிக்கிறதல்ல நோக்கம், விஷயங்களை சொல்றதுதான், நடந்த விஷயங்களை சொன்னதுதான் இதான ஹக்கான விஷயம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி சில காலங்கள் இருக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரத்தின பேர் விளங்காம இருக்காங்க, நல்ல சகோதரர்கள். நான் இன்றைக்கு ஒரு ஆளை சந்திச்சு நான் சொன்னேன், என்ன ஆஜா நீங்க பிஎம்ஜிக்கு போய்த்தீங்களான்னு கேள்விப்பட, என்னையும் கூட்டிட்டு போய்த்திருக்கலாம்னு கேட்டார். நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு திடீரென்று கூட்டிட்டு போனா செல்லுவானுகள் இழுத்துட்டு போய் தரண்டு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களை கூட்டிட்டு போகணுமா இருக்கேன். இல்லை ஆஜார் எனக்கு தெரியும், நான் போறது கொஞ்சம் பக்கமா இருக்கேன் எனக்கு என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு பின்னர் நான் அவரை கூட்டி கொண்டு போய் நான் அவரோட விருப்பத்தின் பேரில் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா காசு போடுறேன் சந்தா எழுதியிருந்தார். நான் சொன்னேன் இப்போ சந்தாவில் உண்டு மானா இன்ஷா அல்லாஹ் தேர்தலுக்கு பிறகு ஒரு மாபெரிய கட்டமைப்போடு இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் 38 வலயங்களாக பிரிக்கப்பட்டு 250 குடும்பங்களாக அது பிரிக்கப்பட்டு அதிலே 7 பேர் கொண்ட குழுவை நியமிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையிலே அடிமட்டம் வரையிலே இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய சகல வேலை திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்கின்ற அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு நோக்கத்தை நாங்கள் அவதானித்தோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வர இருக்கின்றது, நீங்கள் அதனை படிக்க வேண்டும். ஆகவே அதில் உள்ள குறைநிறைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் பதுரியா பள்ளிவாசல் புதிய ஆத்தாங்குடி, அது மட்டும் சொல்லி முடிக்க சார், பதுரியா பள்ளிவாசல் புதிய ஆத்தாங்குடிக்கு இவங்க வேல் எல்லாரும் போனாங்க. அப்போ விருதாசலம் சொன்னார் நீங்களும் வாங்கணும் போவோம்னு சொன்னார். இதுக்கிடையில் காசிம் ஹாஜியார் மாக்கல்ல கடை வச்சிருக்கிறவர் காலையில் வந்து சொன்னார், இன்றைக்கு பதுரியா பள்ளிவாசலில் முக்கியஸ்தர்களை சந்திக்க நீங்களும் வாங்க. அங்கே போயிருந்து நிகழ்ச்சியெல்லாம் நடந்து முடிஞ்சு அங்கே சகோதரர் அப்துல் காதர் ஹாஜியார், அலியார் ஹாஜியார் ரெண்டும் மிக முக்கியமான சகோதரர்கள். அவர்கள் கருத்தை சொன்னார்கள், இந்த ஊரில் ஹாஜியார் அவர் ரோமாசர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஊரில் எல்லாம் இருக்கி அந்த ஜனாசாவை கொண்டு போய் ஏழை மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொழும்புல போய் ஜனாசாவை எடுத்துக்கிட்டு வந்து அடக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் வேன் வசதிகள்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஒழுங்கை நீங்கள் செய்யணும் கட்டாயம்னு சொன்னார். அப்போ என்ன சொல்ல முடியாது, ஒரு திடீரென்று ஒரு வேலோட மௌத்தொண்டு வந்தா கொழும்புல இருந்துட்டு வேனை கொண்டு வந்து இந்த மையத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு வசதி இல்லை. உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸ் மாறி ஒன்றை சரி பண்ணி பொதுவாக ஒரு இடத்துல அந்த ஆம்புலன்ஸை வைக்க வேண்டும். தங்களுக்கு எந்த வசதியும் இல்லை என்று சொன்னால் அதை அந்த பள்ளிவாசல் ஊர்ஜிதப்படுத்தினால் உடனடியாக டிரைவரை கொண்டு போய் அந்த மையத்தை எடுத்துட்டு வந்து உரிய இடத்தை ஒப்படைக்கணும். இதை நீங்க செய்யணும். நான் கேள்விப்பட்டேன், அதையும் தன்னுடைய விஞ்ஞாபனத்திலே எழுதியிருக்கிறார்னா சந்தோஷப்பட்டேன். இதுதான் சூரா சபையினுடைய நான் அடிப்படையில் நான் கருதுகின்றேன். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நிறைய பேச இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்களை சென்று சந்தித்து விஷயங்களை தெளிவுபடுத்தி சில முரண்பாடான கருத்துக்கள் இருந்தால் அதை தங்களால் பேசி தீர்க்க முடியாது என்றிருந்தால் இங்கே இருக்கின்ற சகோதரர்களை அணுகி அவர்களுடன் கூட்டி சென்று விஷயங்களை விளங்கப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த நகரத்தை கைப்பற்றி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளினால் மிகவும் சிறப்பான முறையிலே நாங்களெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற திட்டமிட்ட அடிப்படையிலான அபிவிருத்தியை நாங்கள் எல்லோரும் அனுபவிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக என்று கேட்டு